வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த பார்ட் 2ல் 32ல இருந்து ரிமைனிங் உள்ள 30 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரே ஒரு இரட்டை பகா எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரே ஒரு இரட்டை பகா எண் என்ன? 2. இது மட்டும்தான். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பேசிக்கான கொஸ்டின் தான். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா ஆப்ஷனை மட்டும் மாடிஃபை பண்ணுறாங்க. இதுதான் இப்போ இந்த கொஸ்டினை கவனிச்சாலும் ஆன்சர் நம்மளுக்கு 2 தான். அவங்க 2ன்னு டேரெக்டாக கொடுக்காம பவரில் வேல்யூ கொடுக்குறாங்க. அப்போ 2 பவர் 0வோட வேல்யூ என்ன? 2. அதாவது 2 பவர் 0 எனிதிங் பவர் 0வோட வேல்யூ 1. அப்போது இது வந்து ஆன்சர் வராது. அதுக்கப்புறம் 2 பவர் 1 இதோட வேல்யூ தான் 2ன்னு நம்ம எடுத்துக்கோம். 2 பவர் 1ஓட வேல்யூ தான் 2. ஸோ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். மற்றெல்லாம் வேல்யூ மாறும். இது வந்து 4ன்னு மாறும். இதோட வேல்யூ 1ன்னே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுதான் நீங்கள் இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஆப்ஷனை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதுதான் நீங்கள் யோசிக்க வேண்டியது. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதுக்கு அடுத்த உள்ள சம்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே நோட்டு பென்னு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சைட் பை சைடாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியான சம்ஸாக இருந்தால் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு புது மெத்தட் இருந்தால் ப்ராப்பராக கொஸ்டினோட தெளிவாக நோட் பண்ணுங்கள். கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின், -3 பவர் p + 2 இன்ட்டு -3 பவர் 5 ஈக்குவல் டு -3 பவர் 10ன்னு இருக்குது. இதில் கவனிங்க, எல்லாத்துலேயுமே பேஸ் காமனாக இருக்குது. -3 p + 2 பவர் p + 2 இன்ட்டு -3 ஹோல் பவர் 5 ஈக்குவல் டு -3 ஹோல் பவர் 10ன்னு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை பாருங்க. பேஸ் காமனாக இருந்து -3ன்னு காமனாக இருந்து மல்டிபிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? பேஸ் காமனாக போட்டுட்டு பவரில் இருக்க வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது p + 2 இங்கே நோட் பண்ணிடுறோம். இதை நம்ம +5னே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு -3 பவர் 10. இதில் என்ன பண்ணுவோம்? -3 ஹோல் பவர் p + 7 இருக்கும். ஈக்குவல் டு இங்கே -3 பவர் 10ன்னு இருக்கும். இப்போ பேஸ் ஈக்குவல் அப்படின்னா பவரும் ஈக்குவல். அவ்வளோதான். அப்போ என்ன வரும்? p + 7 ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும். இந்த வேல்யூ ஈக்குவல் டு 10ன்னு இருக்கும். அப்போ இதில் இருந்து பியோட வேல்யூ என்ன? +7 ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது -7ஆக மாறும். அப்போ 10 - 7 ஆன்சர் 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? p + 2q இதோட வேல்யூ 18 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் pq இதோட வேல்யூ 14 கொடுத்துட்டு அவங்க கேட்கறது என்ன கேட்குறாங்க? 2/p + 1/q இதோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா டிவைடில் இருக்கிறது pq இது மல்டிபிளாக வருமா? அதுக்கு அடுத்தது கிராஸ் மல்டிபிள் பண்ணாவே போதும். 2 × q 2qன்னு வரும். +1 × p pன்னு வரும். இப்போ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, 2q + p வேல்யூ இங்கே இருக்கு. அதே போல் pqவோட வேல்யூ இங்கே இருக்கு. அப்போ நம்ம ஆன்சர் என்ன? 18/40. இதை நம்ம இன்னும் சிம்பிளை பண்ண 2ஆல் அடிச்சு கொடுத்தா 9/20. இதுக்கு மேலே சிம்பிளை பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ 9/20 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க. 8 20 x 80 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் வீதங்கள் வீத சமமாக இருப்பின் எக்ஸோட மதிப்பு காண்க. இந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வீத சமமாக இருப்பின் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளானதான். இப்போ மொதல் 2 வேல்யூ ஒரு ரேஷியோவாக எடுத்துக்கணும். WS வீத சமம் அப்படின்னாவே நம்ம WSன்னு போட்டுக்கலாம், அல்லது ஈக்குவல்னு கூட நம்ம போட்டுக்கலாம். அடுத்த 2 வேல்யூ இன்னொரு ரேஷியோவில் நம்ம எழுதிக்கணும். இது வந்து எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இப்போ இங்கே இருக்க 2ஆவதையும் இங்கே இருக்க 2ஆவது நம்பரையும் கம்பேர் பண்ணுங்க. 20ஓட எதை மல்டிபிள் பண்ணால் அந்த 80 கிடைக்கும்? 4. அதே 4ஓட இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ரேஷியோவும் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ரேஷியோவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ 8 × 4 8 32. ஸோ எக்ஸோட வேல்யூ 32. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம், இடையில இருக்க 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணுறோம், அந்த மாதிரி வரும். லாஸ்ட் 2 வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 8 × 80. அடுத்தது இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 × எக்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து எக்ஸ் வேல்யூ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 20 சைடு நீங்கள் டிவைடில் நோட் பண்ணிடுவீங்க. அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 32 இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளை பண்ணிட்டு அது ஒரு சில நம்பர் இந்த மாதிரி சிம்பிளை பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். அப்படியும் இருக்குது. ஒரு சில நம்பர்லாம் நான் சொன்ன மாதிரி 2ஆவது ரேஷியோ கம்பேர் பண்ணலாம், அல்லது மொதல் ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது அழகாக ஆன்சர் கிடைச்சிரும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு சாய்சகத்தின் பரப்பளவு 68 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இது சாய்சகத்தோட மூலை விட்ட கான்செப்ட்ல கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? A = 1/2 இன்ட்டு d1 இன்ட்டு d2 d1 இன்ட்டு d2. இப்போ வேல்யூ பாருங்க, பரப்பளவு 68 நம்ம கொடுக்குறோம். அடுத்து 1/2 இன்ட்டு d1ஓட வேல்யூ 17 கொடுக்குறாங்க, d2ஓட வேல்யூ தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த 17 இந்த 68ஆல் நீங்கள் 68 அடிச்சுக்கலாம். ஒரு 17 17, அடுத்து 4 17 68. இப்போ டிவைடில் இருக்க 2 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ d2ஓட வேல்யூ 4 2 8. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்போ ஃபார்முலா இப்போ ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க, சார் நாங்கள் எந்த பார்ட் படித்தா ஓரளவுக்கு மேக்ஸ்லாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணோன்னா மென்சுரேஷன் 2D பார்ட்லேயும் அதிகமான கேள்விகள் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 2D பார்ட்டில் இருந்து இந்த மாதிரி வேல்யூஸு ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே போல் கூட்டு வடிவம் கான்செப்ட். இப்போ அடுத்த கொஸ்டினே அது என்ன, கூட்டு வடிவம் தானே, கூட்டு வடிவம் கான்செப்டில். அப்போது இந்த இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுச்சுன்னா இதுலேருந்தே ஒரு 5-6 கொஸ்டினாவது நீங்கள் ஈஸியாக மென்சுரேஷன் கான்செப்ட்லேருந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மற்ற ட்ரிக்ஸ் எல்லாம். ஓகேவா? இது எல்லாமே தொடர்ந்து நம்ம இருக்கிற நாட்களை நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படின்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் நாட்களில் உங்களுக்குலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வடிவம் கொடுத்துட்டு இதில் புள்ளி வைத்துள்ள இடத்தோட பரப்பளவு கேட்குறாங்க. இப்போ நம்ம புள்ளி வைத்த இடங்க ஷேப்புங்கிறது நம்மளுக்கு ஒரு ஒழுங்கான வடிவங்கிற மாதிரி இல்லை. அதே இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மொத்த ஸ்கொயர் வேல்யூ, இது வந்து ஸ்கொயர் வேல்யூ இருக்குது, இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால் வட்டம்னு இருக்குது. இப்போ ஸ்கொயர் வேல்யூக்கு அவங்க பக்கத்தோட வேல்யூ சொல்லிட்டாங்க 6 சென்டிமீட்டர்ன்ட்டு. அப்போது அதாவது ஸ்கொயர் வேல்யூ சதுரத்துக்கான பரப்பளவு a². அப்போ 6 ஸ்கொயர் வேல்யூ 36. இது உங்களுக்கு முழு வேல்யூவோட பரப்பளவு நம்ம எடுத்துக்கிறோம் 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஒரே ஒரு கால்வட்டம், அதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சென்டிமீட்டர். ஓகேவா? இது இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா இது என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. இதோட ரேடியஸ் வேல்யூ தான் 2ன்னு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே ஒரு கால்வட்டம், இப்போ இந்த சைடு இருக்க ஒரே ஒரு கால்வட்டத்தோட பரப்பளவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை நீங்கள் 4ஆல் மல்டிபிள் பண்ணாவே 4 கால்வட்டத்தோட பரப்பளவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ கால்வட்டத்துக்கான பரப்பளவு என்ன? πr²/4. இல்லை பை வேல்யூ 22/7 இன்ட்டு, அதாவது டிவைடில் 4, இதை நீங்கள் மறந்துடக்கூடாது, டிவைடில் 4. ஆர் வேல்யூ என்ன? இங்கே ஆர் வேல்யூ 2. அப்போ 2 ஸ்கொயர் தானே வரும், 2 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4. இந்த நாள் இந்த நாளுமே கேன்சல் ஆயிரும், பைங்கிறதா இருக்கும். அதாவது 22/7. நீங்கள் 22/7 பை வேல்யூக்கு என்ன 3.14 நம்ம வச்சுருக்கோம்ல, அதவே நீங்கள் இப்போ நம்ம ஒரே ஒரு கால்வட்டத்தோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன 3.14 தான் அது. இப்போ நம்மளுக்கு 4 கால்வட்டம் தேவை அப்படின்னா இன்ட்டு 4 மல்டிபிள் பண்ணுங்க. 4 நாங்கள் 16க்கு 6, பேலன்ஸ் 1, ஒரு நாள் 4, 4 1 5, அடுத்து முன்னாங்க 12, 12.56 தான் அந்த 4 கால்வட்டத்தோட மொத்த பரப்பளவு. அப்போ மொத்தம் 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்தது, அதில் 12.56 இதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த புள்ளி வச்ச ஏரியாவோட பரப்பளவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மைனஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக இங்கே 0.00 நம்ம நோட் பண்ணோம்னா இங்கேயும் 4 வரும். இப்போ 9 5 ஒன்ஸ்னா 4. இப்போ 0.44 வர்றது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ இந்த கொஸ்டின் நல்லா கவனமாக நீங்கள் நோட் பண்ணணும், கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. கேள்வி என்னன்னு பாருங்க. 38வது கொஸ்டின். கீழ்கண்ட பெருக்கல் பலனின் பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எல்லா வேலையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்கள் எத்தனை இருக்குங்கிறத நோட் பண்ணுங்க. கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட்டில் 1 2 3 4 5 6 இங்கே 6 இருக்குது. இங்கே 1 2 3 இருக்குது. இங்கே 1 2 3 4 இருக்குது. இங்கே 1 2 3 இருக்குது. இங்கே 2 இருக்குது. இப்போ இதெல்லாத்தையும் கூட்டணும் கண்டிப்பாக. இப்போ 10ஐயும் 100ஐயும் மல்டிபிள் பண்ணுறதா இந்த 3 ஜீரோ அப்படியே வரும்ல, அது மாதிரி தான் இப்போ இங்கே இருக்க எல்லா ஜீரோவுமே அப்படியே வரும். இப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஆட் பண்ணுங்க. 2 + 3 5, 5 + 4 9, 9 + 3 12, 12 + 6 18. அப்போது இங்கே 18 ஜீரோ வரும். ஆனால் அவசரப்பட்டு ஆப்ஷனில் 18ன்னு இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிடாதீங்க. மொதல் ஆப்ஷனை எத்தான் கொடுத்துருக்காங்க
பாயிண்ட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்பர் பாருங்க, இங்கே 32ன்னு இருக்கு, இங்கே 32ன்னு இருக்கு. அடுத்தது 1ன்னு இருக்கா, அடுத்து 1 இருக்கு, அடுத்தது 4 இருக்கு, நெக்ஸ்ட் 35 இருக்கு, அதுக்கு அடுத்தது 16 இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இதில் எல்லாமே மல்டிபிள் பண்ண அவசியம் இல்லை, யூனிட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ 6 30, இங்கே ஒரு 0 புதுசாக வந்துருச்சா? இப்போ நீங்கள் 30ங்கிறதவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 0ன்னு வர்ற நம்பரை அடுத்தடுத்த நம்பரால் எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் அந்த 0 இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 30 × 4 120, 120 × 1 120, 120 × 2 அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ இன்னொரு ஒரு 0 வருதா, இன்னொரு ஒரு 0, அப்போ மொத்தத்துக்கு 19 0 இருக்கு, மொத்தத்துக்கு 19 0 இருக்கு. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் விட்டுறக்கூடாது, அதனால தான் நான் ஸ்டார்டிங்னே நான் சொல்லியிருந்தேன், இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும். நீங்கள் முழுசாகவே இந்த நம்பர்லாம் மல்டிபிள் பண்ணாலுமே கூட உங்களுக்கு எத்தனை 0 வருதுங்கிற கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி விட நீங்கள் ஆன்சர் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், 0வோட எண்ணிக்கையை நீங்கள் நோட் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 39வது கொஸ்டின். 5552 இது 2m × 3n எனில் mn மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இது நம்ம டானாவத்தை நோட் பண்ணி ஆகணும். அதாவது 15552 இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 2 வந்து எத்தனை டைம் வருது அதை நீங்கள் ஒரு பார்ட்டு தெரிஞ்சாவே போதும், ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 7 14 வரும், பேலன்ஸ் 1, 15னா மறுபடியும் 7 வரும், மறுபடியும் 1 வரும், 15னா மறுபடியும் 7, அடுத்து 1, 12னா 6ன்னு இருக்கும். அடுத்து நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 17 அப்படின்னா 8, மறுபடியும் 17 அப்படின்னா 8, பேலன்ஸ் 1, அதுவும் 16னா 8ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்க, 1, பேலன்ஸ் இங்கே 18னா 9, அடுத்து இங்கே 4, மறுபடியும் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 9, 7, 2, மறுபடியும் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணலாம், 4, 8, 6, மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம், 2, 4, 3. ஸோ இது வரைக்கும் நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கீங்க. மொத்தம் எத்தனை 2 இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5 6. அப்போ 2^6. அப்போ எம்மோட வேல்யூ என்ன வரணும், 6ன்னு வரணும். அப்போ எம்மோட வேல்யூ 6ன்னு வர்றது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். இதான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி டைம் சேவ் பண்ணிடலாம். முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்து 3 எத்தனை டைம் வருதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். 3 பாருங்க, இப்போ 3ஆல் இங்கே நீங்கள் டிவைட் பண்ணுறோன்னா 8 3 24, 1. அடுத்து மறுபடியும் 3ஆல் டிவைட் பண்ணால் 2, அடுத்து 7, மறுபடியும் 3ஆல்னா 9, இங்கேயும் 3 3 வருதா, 1 2 3 4 5, 3^5 வருதா. அப்போ என்னோட வேல்யூ 5 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் அந்த 2 கண்டுபிடிக்கும் போதே அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் படி ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர், நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நிமிடத்திற்கு 2 மீட்டர் வேகத்தில் 2 மணி நேரத்தில் கடக்கப்பட்ட தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸு இந்த கான்செப்ட். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களா, அப்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இதான் நீங்கள் நோட் பண்ணணும். நல்லா கவனிங்க, இங்கே வந்து மீட்டருங்கிற கான்செப்ட் தான், அந்த வேகமும் வந்து மீட்டருங்கிற கான்செப்ட் தான். அப்போ ஸ்பீடு என்ன, 2 மீட்டர், டைம் என்ன, 2 மணி நேரத்தில். இப்போ நம்ம நிமிடத்திற்குன்னு சொல்லியிருக்கனால இந்த மணியை வந்து நிமிடமாக மாத்திரணும். அப்போ 120 நிமிடம் வரும். இப்போ இதை 2 மல்டிபிள் பண்ணுங்க, 240 மீட்டர் கடந்திருக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஓகே. ஸ்பீடு கான்செப்ட்ல இந்த மாதிரி யூனிட்டு கரெக்டாக கவனிக்கணும். அது கிலோமீட்டர் பெர் ஹவரா அல்லது மீட்டர் பெர் வினாடியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா கவனிக்கணும். இங்கேயும் வந்து அவங்க நிமிடத்திற்கும் கான்செப்ட் கொடுத்துருக்கனால நிமிட கான்செப்ட்ல கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு கடிகாரம் தற்போது 5:25 PM நேரத்தை காட்டுகிறது எனில் 1 மணி 3 நிமிடத்திற்கு முன்பு நிமிட முள்ளுக்கும் மணி முள்ளுக்கும் இடையே உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு டைம் இருக்கு, ஒரு டைம் இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு என்ன, 5:25 அப்படின்னா 2 இந்த மாதிரி இருக்குன்னு கூட நீங்கள் அசூம் பண்ணிக்கலாம். 5:25னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 5, இந்த இடத்துல அடுத்தது 4 3 இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா
ஒரு மணி 3 நிமிடத்திற்கு முன்பு, அப்போ 1 மணி நேரம் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா நீங்க 5:25ல இப்போ ஹவர்ஸ் 1 குறைச்சிருங்க 4, 25ல இருந்து 3 நிமிஷத்தை குறைச்சிருங்க எத்தனை வரும் 22. அப்ப 4:22ல நிமிடம் முள்ளும் மணி முள்ளும் எந்த கோணத்துல இருக்கும் அப்படிதான் கேட்குறாங்க. அப்ப என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி இருந்ததுல இப்போ இங்க 6, இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 4 இருக்குன்னா 4:22 அப்படின்னா இந்த சாரி நடுவில் இருந்து கரெக்டாக இந்த இதுக்கு நேராகவே இருக்கும் தானே, இந்த இதுக்கு நேராகவே தானே இருக்கும். அப்போது இங்கே 0 டிகிரிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். சார் இப்போ வேற ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனே யோசித்து பாருங்க. இப்போ ஒரு 1லேருந்து 2 இது எத்தனை ஆங்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று சிம்பிளாக சொன்னோம்னா காம நேரங்கிறது 90 டிகிரியா? காம நேரங்கிறது 90 டிகிரி. ஓகேவா? 3, இங்கே இடத்துல 2, இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 12. அப்போ 90 டிகிரிங்கிறதுல 3 மணி நேரம் இருக்கும். அப்போ 1 மணி நேரங்கிற போது 15 டிகிரி இருக்குமா? ஆனா இங்க பாருங்க 30 டிகிரி 60 டிகிரி இந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப ரொம்ப ரொம்ப அதிகமான கேப் இருக்கு, அந்த அளவுக்கு ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த கொஸ்டின் ஆக்சுவலா உங்களுக்கு அமௌண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது போல பர்சன்டேஜ் இந்த மாதிரி கான்செப்ட்ல கண்டுபிடிக்கலாம். ஒரு கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் ரூபாய் 3750க்கு 2 கை கடிகாரத்தை விற்றான். ஒன்றில் 20% லாபமும் மற்றொன்றில் 30% நட்டமும் கிடைத்தால் லாப நட்ட பின்னம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி லாப நஷ்ட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அங்கே பர்சன்டேஜ் கேட்குறாங்களா இல்லை பின்னம் கேட்குறாங்களா, இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் என்ன அப்படின்னா தமிழ் கொஸ்டின் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகுது. என்னன்னா 3750க்கு ஒவ்வொரு ஈச் ஒன்று அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு வேல்யூ 3750க்கு வித்துருக்காங்க. அந்த வித்ததுல என்ன கிடைச்சிருக்கு? 20% லாபம் கிடைச்சிருக்கு. 20% லாபம் கிடைச்சிருக்கு. இன்னொன்னு அதே 3750க்கு வித்துருக்காங்க. ஆனா அதுல என்ன ஆயிடுச்சு? 30% நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. இதுல இருந்து நீங்க என்ன லாபத்தோட அந்த சதவீதத்தை வச்சு லாப நட்ட பின்னம் கண்டுபிடிக்கலாம். எப்படிங்கிற நான் சொல்றேன். இப்போ இந்த 3750க்கு வித்ததுனால 20% லாபம் ஏற்பட்டுருச்சா? அப்போ இந்த 3750ங்கிறது மொத்தம் எத்தனை சதவீதம்? அசல் அமௌண்ட் 100%, பிளஸ் இந்த 20% லாபமும். அப்போ மொத்தத்துக்கு 120%. இதுதான் இந்த அமௌண்ட்டுக்கான வேல்யூ. அதே போல இங்க 3750 தான் வித்திருக்காங்க, ஆனா 30% நஷ்டம் ஏற்பட்டுருச்சா? அப்ப 3750ங்கிற எத்தனை சதவீதம்? ஒரிஜினல் அமௌண்ட் 100%, 30% நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா 70%. அப்ப 70%ஓட வேல்யூ தான் இந்த வேல்யூ. இப்ப இதுல இருந்து இது லாபத்துக்கான வேல்யூ, இது நஷ்டத்துக்கான வேல்யூ. இப்ப பின்ன வேல்யூ பாருங்க, லாபம் பை நட்டம் இதுதானே கேட்டிருக்காங்க. லாப நட்ட பின்னம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப லாப வேல்யூ மேல நோட் பண்ணிக்கோங்க, நஷ்டத்துக்கான வேல்யூ கீழே நோட் பண்ணிக்கோங்க. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12/7ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 12/7 தான் இதற்கான ஆன்சர். நீங்க அமௌண்ட்டை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு சில இடத்துல உங்களுக்கு முழுசா சிம்பிள் ஆகாம இருக்கும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது நீங்க இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ இதுலயே இப்போ லாபத்துக்கு எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வித்தாங்க, அதாவது அசல் அமௌண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 120% வேல்யூ தான் 3750னா 100% என்ன? இதான் நீங்க இங்க கண்டுபிடிக்கணும். 120% 3750னா 100% என்ன? இதை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கான அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க அதை அவங்க கேள்வியை பொறுத்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க ஒரு மெத்தட். இப்போ இது நேத்து பார்த்ததுல இதே மாதிரி மாடல் ஒன்று பார்த்துருப்போம், அதுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருப்போம். இங்க கீழே பாருங்க 1, 2, 3, 4, 5 ஆகிய எண்களை ஒரு முறை பயன்படுத்தி உருவாக்கப்படும் 4 இலக்க எண்களின் எண்ணிக்கை என்ன? ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா இலக்கங்களை மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் டேத்து கேள்வியில ஒன்று நம்ம பார்த்துருந்தோம். அப்போ ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்க பாருங்க, இந்த இலக்கங்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி இந்த மாதிரி மெத்தட் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா ஃபேக்டோரியல் கான்செப்ட்ல நீங்க சால்வ் பண்ணுவீங்க. மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? 5 எண்கள் இருக்கு. எத்தனை இலக்க எண்களை உருவாக்கணும்? 4 இலக்க எண்களை உருவாக்கணும். அப்போ இந்த ஃபேக்டோரியல் கான்செப்ட்ல 3 இந்த 5 நோட் பண்ணி 4 நீங்க நம்ம நோட் பண்ணுவோம். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 5 ஃபேக்டோரியல்ங்கிறது மேல நோட் பண்ணணும். மொத்தம் 5 இலக்கங்கள் இருக்குல்ல, அதை மேல நோட் பண்ணும். டிவைட்ல 5 - 4 ஃபேக்டோரியல் இது நீங்க நோட் பண்ணணும்.
அதாவது இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணுற மாதிரி 5 மைனஸ் 4 ஃபேக்டோரியல். இப்போ பாருங்க 5 ஃபேக்டோரியல் மேலே நோட் பண்ணிடுவீங்க. கீழே வந்து 5ல் இருந்து 4 போனுச்சா பேலன்ஸ் 1 ஃபேக்டோரியல் தான். இப்போ 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். நீங்கள் கீழே 1ன்னு போகணும் அவசியம் இல்லை. அப்போ 5 ஃபேக்டோரியல் தானே ஆன்சர். 5 ஃபேக்டோரியல் பாருங்க. 5 ஃபேக்டோரியல்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 5 என்ன ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்பர் நோட் பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 4 இன்ட்டு 5 மல்டிபிள் பண்ணுங்க. 4 5 20, இது 20, இது 23 6. அப்போ 6 இன்ட்டு 20 120. ஸோ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 120. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன மாதிரி கேள்வி என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். அதுக்கேற்றாப்படி தான் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஓகே, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 44வது கொஸ்டின். கவின் 1 மணி நேரத்தில் 4 கிலோமீட்டர் நடக்கிறான் எனில் 15 3/4 கிலோமீட்டர் அவன் கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க 1 மணி நேரத்துல அவங்க கடக்கூடிய வேல்யூ என்ன? 4 1/2. இப்ப இது கலப்பின்னத்துல இருக்கா? பின்னமா மாத்துங்க. 4 2 8, 8 + 1 9, 9/2. அடுத்து இது வந்து கிலோமீட்டர் தானே, அதே போல இங்கேயும் கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு நேரம் கீழே இங்கதான் நோட் பண்ணணும். 15 3/4 கிலோமீட்டர். இதை நீங்க கலப்பினத்துல பின்னமா மாத்துங்க. 5 × 4 60, 60 + 3 63, 63/4. இத்தனை கிலோமீட்டர் போக எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோம், எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே நீங்க பாக்ஸ் மெத்தட்லயே சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஜஸ்ட் குறுக்கு பெருக்கல் தானே. இப்ப எக்ஸையும் 9/2 நீங்க கரெக்டா நோட் பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு 9/2 ஈக்குவல் டு இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ண 1 × 63/4 அதே வேல்யூ தானே, 63/4ங்கிறதானே. இப்போ சிம்பிளை பண்ணுங்க. 4 9 9, 7 9 63. அடுத்து 1 2 2 2 4. இப்போ 7/2 தான் எக்ஸோட வேல்யூ. 7/2 அடிச்சு கொடுங்க. 1 2 2 6 பேலன்ஸ் 1. அப்போ புள்ளி வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா இங்க 5 வரும். 3.5 hours. அப்போ 3.5 மணி நேரமா? 3 மணி 30 நிமிடங்கள். இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ கலப்பின்னமா கொடுத்திருந்தாலும் சரி, பின்னமா கொடுத்திருந்தாலும் சரி, நீங்க அந்த பாக்ஸ் மெத்தட் கான்செப்ட்ல ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டா சிம்பிளை பண்ணணும், எந்த மிஸ்டேக் இல்லாம சிம்பிளை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் தான் பெருசா இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. கேள்வி என்ன? அனிதாவின் காய்கறி தோட்டம் செவ்வக வடிவில் உள்ளது. அது 6 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு பாகத்தில் கத்திரிக்காயும், 2 பாகத்தில் தக்காளியும், மீதமுள்ள 3 பாகத்தில் வெண்டையும் பயிரிடப்பட்டுள்ளது. வெண்டை மற்றும் தக்காளி பயிரிடப்பட்ட பாகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மொத்தம் 6 பாகமா? ஓகே, மொத்தம் 6 சம பாகம். அதுல ஃபர்ஸ்ட் அவங்க வெண்டை தானே கேட்குறாங்க. வெண்டை எத்தனை? 3 பாகத்துல வெண்டைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3/6. இதை சிம்பிளை பண்ணா 1/2. 1/2 தான் ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய்க்குரிய பாகம். ஆப்ஷன் எங்க இருக்கு? 1/2 ஆப்ஷன் பில இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு, மற்றதெல்லாம் வராது. அடுத்து தக்காளி. இப்போ மொத்தம் 6 பாகத்துல தக்காளி வந்து எத்தனை பாகம்? 2 பாகம். அப்போ 2 அடிச்சு கொடுங்க. 1/3ன்னு இருக்கும். 1/3 தான் தக்காளி. 1/3 எங்க? ஆப்ஷன் சில தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். கொஞ்சம் அவங்க கொஸ்டினை ரீட் பண்ணி டைம் எடுக்க வைக்கிறாங்க, அவ்வளவுதான். 1/2 மீட்டர் துணியின் விலை ரூபாய் 22 எனில் 14 1/3 மீட்டர் துணியின் விலை யாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பாக்ஸ் மெத்தட் கான்செப்ட் தான். 1/2 மீட்டர் துணியோட விலை 22 ரூபா. 1/2 மீட்டர், அரையோட வேல்யூ 22 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 14 1/3 மீட்டர் துணியின் விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 14 1/3 கலப்பினத்துலேருந்து பின்னமா மாற்றுங்க. 3 × 14 30 + 12 42, 42 + 1 43/3. இதோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயும் போல பாக்ஸ் மெத்தட் தான். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நல்லா கவனமாக நோட் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 22 × 43/3. இதில் எதுவுமே வந்து கீழே அடி ஆகாது. ஸோ இந்த 2 ஈக்குவல் டு இந்த சைடு இதுவும் மல்டிபிளாகவே மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ இது எல்லாத்தையும் மேலே இருக்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டு
3ஆல் டிவைட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 22 44. அப்போ 43ஐயும் 44ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நாங்கள் 12க்கு 2 பேலன்ஸ் 1. இங்கே 14 1 17. அதே தான் அடுத்ததுக்கும் வரும் 172. அப்போ ஆட் பண்ணுங்க. 2 9 8 1. இதுதான் அதற்கானது. இப்போ இதை இங்கே 3ஆல் டிவைட் பண்ணணும். 3ஆல் டிவைட் பண்ணுங்க. 4 3 3 6 3 18. அடுத்து 3 9. இப்போ 2 தான் இருக்கு. ஒரு ஜீரோ வச்சு புள்ளி வச்சுக்க வேண்டியதான். 20 20ல் எத்தனை டை இருக்கு? 3018. அப்போ 630 புள்ளின்னு வருதா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி அதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட், பின்ன வேல்யூ தான். கேள்வி என்ன? 2/15 + 4 7/15 - 2 13/15. இதோட மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2/15 அப்படியே நோட் பண்ணிடுங்க. ப்ளஸ் இது கலப்பினத்தில் இருக்கா? பின்னமாக மாற்றிருங்க. 4 7/15. அப்போ 4ஐயும் 15 மல்டிப்ளை பண்ணணும். 4 15 60. 60 + 7 67/15 மைனஸ். அடுத்தது 2 × 15 30. 30 + 13 43/15. இதுதான். இப்போ கீழே பேஸ் வேல்யூ சமமாக தான் இருக்கு. பின்ன வேல்யூ 15 தான். இதுக்கான எல்சியமாக எடுத்துக்கலாம். அப்போ 2 + 67 - 43. 2ஐயும் 67ஐயும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 69ன்னு வரும். 67 - 43 / 15. 69ல் 43 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 26. 26/15. 26/15 இதான் ஆன்சர். ஆனால் ஆன்சர் அப்படி கொடுக்கல. இப்போ பாருங்க, கலப்பினத்தை பார்த்தோம்னா 26ல் ஒரே ஒரு 15 தான் இருக்கு. பேலன்ஸ் என்ன வரும்? 26ல் 15 ஒன்ஸ் தான் பேலன்ஸ் 11. 11/15. அப்போ 1 11/15. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்கே நல்லா ரீசனிங் கான்செப்ட்ல தான் நல்லா தெளிவாக நீங்கள் யோசிக்கணும். பாருங்க, இப்போ 60 ஒரு கேப் கொடுத்துருக்காங்க, 24 இந்த மாதிரி இருக்கு. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த இடத்துல வந்து பெரிய நம்பர் வரணும். இந்த இடத்துல பெரிய நம்பர் வரணும். அதுக்கப்புறம் போக போக அப்படியே சின்ன நம்பராக மாறுதா? இந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கிறது படி இந்த சைடு இருந்து நீங்க யோசிக்கணும். அப்போ ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த இடத்துல வரணும். செகண்டு, தேர்டு, 4 இந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இதை நம்ம நம்பர்லாம் கெஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. 60ங்கிற நம்பர் அடுத்தது இங்க ஒரு நம்பர் வரும். ஓகேவா? இப்போ இங்க 24ன்னு இருக்கா? 24ஓட இன்னொரு ஒரு நம்பரை சேர்த்தோம் அப்படின்னா அது 60ங்கிறதோட அப்படியே ஆட் ஆகும். அதே போல இங்க வந்து 48ன்னு இருக்கா? 48ஐயும் இங்க நம்ம சேர்க்கக்கூடிய நம்பரையும் ஆட் பண்ணோம்னா இங்கனக்குள்ள ஒரு நம்பர் வரும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ 24 பாருங்க, அழகா சின்ன நம்பர் வந்து யோசிக்கலாம். 9ஓட எதை கூட்டினா நமக்கு 24 வரும்? 15ங்கிறத கூட்டினா தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்க 21 இருக்கு. 21ஓட எதை கூட்டினா நமக்கு 48 வரும்? 27. இதுல இருந்தே பாருங்க, இந்த சைடு 27 வரணும். ஓகேவா? அடுத்து 15ங்கிறது வரணும். ரெண்டாவது 15 வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் 27, ரெண்டாவது 15. இப்போ நீங்க இப்போ 48ன்னு இருக்கா? நெக்ஸ்ட் 60ஓட 24 இருக்கு அப்படின்னா அதை நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன நம்பரோ அதான் இந்த இடத்துல சென்டர்ல வரணும். சென்டர்ல பாருங்க, சென்டர்ல 60ஓட இங்க 36. அதாவது 60ஓட 24 மைனஸ் பண்ண 36 வரும். நீங்க 36ஐயும் 48ஐயும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 84ன்னு கிடைக்கும். இதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் 27, அடுத்து 15, அடுத்து 36, அடுத்து 84. இது எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை சார் மேல இருந்து நாங்க ஆப்ஷன் யோசிக்கணும்னா 84க்கு அப்புறம் 36 வரணும், 36க்கு அப்புறம் 15 வரணும், 15க்கு அப்புறம் 27 வரணும். இந்த மாதிரி வந்திருந்தா இந்த ஆப்ஷன் நம்ம எடுக்கலாம், மேல இருந்து கூட எடுத்துக்கலாம் சார்ன்ட்டு. ஆனா இந்த மாதிரி வரல. 84க்கு அப்புறம் 15 வந்துருச்சு. அப்ப இதுவும் வரல. ஆப்ஷன் பி மட்டும்தான்
இந்த சைடுல இருந்து அப்படியே 1 2 3 4 மேல அப்படியே வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த ஆங்கிள் வேணா யோசிக்கலாம். ஆனா ஆப்ஷன்ல நம்ம யோசித்த ஆங்கிள் ஆர்டர்ல கரெக்டா கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறது தான் நீங்க கவனிக்கணும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நம்ம இதுவும் ரீசனிங் கான்செப்டே நம்ம எடுத்துக்கலாம். கேள்வி பாருங்க. ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க, அதுல பர்சன்டேஜா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் பர்சன்டேஜ் கொடுக்காம கவுண்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேள்வி பாருங்க. பின்வரும் வட்ட விளக்கப்படத்தில் சிவப்பு மற்றும் பச்சை நிற வண்ணங்களை விரும்பும் மாணவரோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் கான்செப்டை கொடுத்துட்டு எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 30 ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு வட்டத்துல மொத்த டிகிரி வேல்யூ 360 டிகிரி, மொத்தம் 360 டிகிரி. இப்போ இதெல்லாம் நீங்க கவனிங்க. சாரி, டிகிரி கான்செப்ட் இல்லை, பர்சன்டேஜ். எல்லாமே பர்சன்டேஜ் என்ன கொடுக்குறாங்க. அப்போ மொத்த பர்சன்டேஜ்ங்கிறது 100%. அதுல இப்போ இங்கெல்லாம் கொடுத்துருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இங்கெல்லாம் பர்சன்டேஜாக கொடுத்துருக்காங்க. இப்போ 5 + 30 35, 35 + 15 50, 35 + 15 50%. அடுத்து 50 + 25 75%. 75ஓட 19 நீங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா இங்க 4 வரும், பேலன்ஸ் 1, 94%. 94% இங்க நீங்க மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ண என்ன வரும்? 6% வருமா? 6% தான் டிங்கிற ஸ்டூடெண்டோட வேல்யூ. அப்போ 6%ஓட வேல்யூ என்ன? 30. ஓகேவா? அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க? சிவப்பு மற்றும் பச்சை. சிவப்போட வேல்யூ என்ன? சிவப்பு வந்து ஏங்கிற இடத்துல தான். ஏங்கிறது எத்தனை? 15%. ஓகே, 15%. அடுத்து பச்சை. பச்சைங்கிறது ஈங்கிறது என்ன? 25%. அப்போ ப்ளஸ் 25. இதை ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? மொத்தத்துக்கு 40%. 40% தானே. அப்போ 6% 30னா 40% எவ்வளவு? இதை மட்டும் நீங்க பார்த்தா இப்போ எப்பயும் போல பாக்ஸ் கான்செப்ட் தான். 4 6 6 5000 30, 5 × 40 என்னங்க 20. ஸோ 200 தான் அந்த பச்சை மற்றும் சிவப்பை இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கே நீங்க கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இது என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். தந்தையிடம் 4 ஏக்கர் நிலம் உள்ளது. அவர் தனது மகனுக்கு 2/3 பங்கு நிலத்தை கொடுத்து விட்டார். தற்போது அவரிடம் எத்தனை ஏக்கர் நிலம் மீதம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க இங்க 4 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2/3 பங்கு கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டா நீங்க 4 2/3 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. பாருங்க, இப்போ 3 எல்சியம் எடுப்போம். நாங்க 12 - 2, அப்போ 10/3 நம்ம யோசிப்போம்ல. 10/3 ஆப்ஷன்ல இல்லை. அப்போ இங்க என்ன நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க பங்குன்னு தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ தந்தையிடம் இருக்கிறது முழுசா 1 பங்கு இருந்திருக்கு. அந்த 4 ஏக்கரை ஒரு பங்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுல 2/3 பங்கை என்ன கொடுத்துட்டாரு? அவர் மகனுக்கு கொடுத்துட்டார்ல. இப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? மீதி இங்க 1, அதாவது 1 3 3 3 - 2 1, 1/3 பங்கு இருக்கும். அப்போ இதுல மொத்தம் இந்த 4 ஏக்கர்ல 1/3 பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4/3ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். 4/3 ஏக்கர் இருக்கா? ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ இது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். பட் அது மாதிரி ஆப்ஷன்ல இல்லை. பங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவரோட பங்கை வந்து 1 பங்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி யோசித்தா தான் கரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 238 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 17 பெண்கள் 15 நாட்களில் செய்தனர். 840 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாயினை 45 பெண்கள் செய்ய எத்தனை நாட்களாக கேட்குறாங்க. இது டைமட் ஒரு கான்செப்ட். இதுல 17 பெண்கள், இது பர்சன் நம்மளுக்கு தெரியுது. இது நாட்கள் அப்படின்னு தெரியுது, டேஸ் தெரியுது. ஆனா இந்த 238 மீட்டர் நீளம் உள்ள பாயிண்ட் அப்படின்னா இதுதான் அவங்களோட ஒர்க்கு. இந்த PhD/W கான்செப்ட்ல கேள்வியில இருந்து கரெக்டா கொடுத்துக்க டேட்டா என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுல PhD/W அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரிக்ல என்ன பண்ணுவோம்? பர்சன், ஹவர்ஸ், டேஸ் கொடுத்துருந்தா மல்டிபிள் நோட் பண்ணோம். 17 பெண்கள் 15 நாட்கள். ஒர்க்கை மட்டும் டிவைல நோட் பண்ணோம். 238. இது ஃபர்ஸ்ட் குரூப். செகண்ட் குரூப் என்ன? 840 மீட்டர் நீளம். இது ஒர்க், ஆனால் டிவைல நோட் பண்றேன்.
45 பெண்கள் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. அப்போ கரெக்டா எக்ஸுங்கிறத நோட் பண்ணிடணும். இப்போ இதை சிம்பிளை பண்ணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணுங்க. ஒரு 5 15 3 15 45 ஒரு 3 3 இங்க 2 3 6 பேலன்ஸ் 2 24னா 8 3 24. ஸோ 80 280 இருக்கும். அடுத்தது இங்க நம்ம 17ஆல தான் அடிச்சு கொடுத்தாகணும். ஒரு 17 17 இங்கேயும் ஒரு 17 17 பேலன்ஸ் என்ன இருக்கும்? 23ல 17 போன்ஸ் பேலன்ஸ் 6. அப்ப 68 68ன்னு இருந்தா 4 17 68. இதுல இருந்து ஒரு 14 14 2 14 28. அப்ப 20ன்னு வருமா? அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 20. அவங்க எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 20 நாட்கள்ல முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இதுதான் அதற்கான ஆன்சர். நல்லா ட்ரை பண்ணுங்க. பிஎஸ் பை டபிள்யூ கான்செப்ட் அதில் தெளிவாக நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். 200க்கும் 500க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கவனிச்சீங்கன்னா 200 500 இதுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் 200 தான் வந்து 7ஆல் வகுப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை செக் பண்ணணும். 200 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணி மீதி எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஸோ இதை பண்ணீங்கன்னா 7 14 பேலன்ஸ் என்ன வரும்? 6 60 வரும். ஓகே, அப்போ 8 56 8 56 பேலன்ஸ் என்ன? 4ங்கிறது வருமா? ஓகே, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 20 பேலன்ஸ் 60 8 56 பேலன்ஸ் 4. அப்போ மீதி 4 வருதா? ஸோ 4 இருக்கிறதுனால நீங்க இதுல 200க்கு உள்ள வந்து அந்த மீதி 4 வரணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஆட் பண்ணணும். இல்லை ஆட் பண்ண தானே மொத்தத்துக்கு 7ஆல முழுசா டிவைட் ஆகும். அப்போ 203 தான் இந்த 200க்கு அடுத்து வரக்கூடிய நம்பர்ல 7ஆல முழுசா டிவைட் ஆகக்கூடிய நம்பர். கரெக்டா அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். இதை நம்ம ஸ்பெஷல் சீரிஸ் கான்செப்ட்லேயே நம்ம பார்ப்போம் தான். அப்போ 203 தான் முதல் நம்பர். அதே போல தான் 500 நம்ம செக் பண்ணுறோம். 500 நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. சரி, 7 49 பேலன்ஸ் 1 10ன்னு இருக்கு. 10ல் ஒரே ஒரு 7 தான் இருக்கு. மீதி 3 வருது. இப்போ மீதி 3 வர்றதோட நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கலாம் முடியாது. சேர்த்தீங்கன்னா 500க்கு மேலே போயிடும். ஆனால் அவங்க 500க்குள்ளே தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 3 வந்து மைனஸ் பண்ணிடணும் 500ல். அப்போ எவ்வளோ வரும்? 497. 497 தான் 500க்குள்ள 7ஆல் வகுப்படக்கூடிய முழு நம்பர். புரிஞ்சா? இப்போ இதுதான் நீங்க கண்டுபிடிச்ச நம்பர். இதுல அந்த 7ஆல் வகுப்படக்கூடிய எண்ணிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா n = L - A / D + 1. இந்த ஃபார்முலா நம்ம கூட்டுத்தொடர் வரிசை இதுல எண்ணிக்கை காண்க நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதுல A வேல்யூ 203, L வேல்யூ லாஸ்டா இருக்க 497, D வேல்யூ என்னன்னா 1ல 7 தானே வந்து ஆட் ஆகுது. அப்போ D ஓட வேல்யூ 7. இதை நீங்க அப்ளை பண்ணுங்க. N வேல்யூ அழகா நம்மளுக்கு கிடைச்சிரும். n = L வேல்யூ 497 - 203 / D வேல்யூ 7 + 1. இப்போ 497ல் 203 போனுச்சு அப்படின்னா இங்கே 4, அதே போல் இங்கே 9 அப்படியே தான் வரும். இங்கே 2, 294. ஓகேவா? 294 / 7 + 1. எல்லாம் அடிச்சு கொடுங்க. 1 7 4 28 பேலன்ஸ் 1 14னா 2 டைம்ஸ் வரும். அப்போ 42 + 1 எவ்வளோ வரும்? 43. மொத்தம் எண்கள் எத்தனை இருக்கு? 43 இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்படிதான் நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 2 ஒர்க்கு இருக்கும். நல்லா தெளிவா நீங்க நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்த கேள்வி 53வது கேள்வியை பாருங்க. 100 மில்லிகிராம் + 100 சென்டிகிராம் + 100 டெசிகிராம் இது ஈக்குவல் டு எத்தனை சென்டிகிராம் கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொன்றும் தனியாக நோட் பண்ணும். 100 மில்லிகிராம் அப்படிங்கிறது 10 சென்டிகிராம். இந்த கன்வர்ஷன் கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். 10 சென்டிகிராம். அடுத்து 100 சென்டிகிராம் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து 10 சென்டிகிராம் மாற்றிட்டோமா? இது 100 சென்டிகிராம்னு இருக்கும். இங்கே தான் 100 டெசிகிராம் எவ்வளவு, அதாவது டெசிகிராம் எவ்வளவு சென்டிகிராம் பார்த்தீங்கன்னா 1000 சென்டிகிராம். 1000 சென்டிகிராம். அப்போ இந்த இடத்துல 100 டெசிகிராம் போல நம்ம என்ன பண்ணணும்? 1000 டெசிகிராம் நம்ம நோட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம டெசிகிராம் சென்டிகிராம் தானே, 1000 சென்டிகிராம் நம்ம மாற்றிடுறோம். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணணும். 1000 + 100 + 10, அப்போ 1110 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான
சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கரெக்டாக கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்ப்போம். இல்லை நம்ம 6th 7th இந்த கன்வர்ஷன்லாம் இருக்கு. அதை நான் கிளாஸ் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, தெளிவாக நோட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு கனசவத்தின் நீளம் அகலம் உயரத்தின் விகிதம் 6:3:5 என்க. அதன் கன அளவு 46,080 சென்டிமீட்டர் கியூப் எனில் கனசவத்தின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கனசவத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா என்ன வரும்? 2 × L + B × Hன்னு வரும். ஓகேவா? ஆனா நம்ம எல் வேல்யூ, பி வேல்யூ, ஹச் வேல்யூ வீதம் கொடுத்துருக்காங்க, கன அளவு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா கனசவத்துக்கான கன அளவு என்ன பண்ணுவோம்? எல் × பி × ஹச். இதோட வேல்யூ தான் 46,080ன்னு இருக்கு. இப்போ எல்லாமே நம்ம எக்ஸ் எடுத்துக்கோமா? அப்ப 6x எல்னு எடுத்துக்கலாம், 3x பின்னு எடுத்துக்கலாம், 5x ஹச்ன்னு எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ தான் 46,080 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்க சிம்பிளை பண்ணணும். நம்மளுக்கு x³ தான் கிடைக்கும். பாருங்க, அப்போ 5ஆல் அடிச்சுக்கோங்க. 4 5 5, 9 5 45, பேலன்ஸ் 1. 10னா 2 டைம்ஸ் வரும். அடுத்து 8ல் ஒரே ஒரு 5 இருக்கு, பேலன்ஸ் 3. 3 6 5 30. அடுத்தது நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணலாம், அல்லது 6ஆல் டிவைட் பண்ணலாம். இப்படி வேணால் பண்ணலாம். 6ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 6 6, பேலன்ஸ் என்ன ஒரு 3 32னா 5 30, பேலன்ஸ் 2 21னா 6 3 3 18, பேலன்ஸ் 3 36ன்னு வருமா? 36னா 6 36. அப்போ 15 36 இருக்கா? இதைத்தான் நீங்கள் 3ஆல் அடிச்சு கொடுக்கணும். 3ஆல் அடிச்சு கொடுங்க. 5 15, 1 3 3, 2 3 6. அப்போ 512. ஸோ இங்கே 3x இருக்கு. அப்போ x³ வேல்யூ 512. இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 512 எதோட கியூப் வேல்யூ? 8ஓட கியூப் வேல்யூ. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இதைத்தான் நீங்க ரேஷியோல அப்ளை பண்றீங்க. அதாவது 6x L, 3x B, 5x ஹச்னு வச்சிருந்தோம்ல. எக்ஸ்னு அப்ளை பண்ணுங்க. எல் வேல்யூ 6 8 48, பி வேல்யூ 3 8 24, சி ஹச் வேல்யூ 5 8 40. இதுதான் நீங்க இந்த ஃபார்முலாவில் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுங்க. 2 × எல் வேல்யூ 48 + பி வேல்யூ 24 × ஹச் வேல்யூ 40. இப்போ 2 × 48யும் 24யும் ஆட் பண்ண 60 72 × 40. இப்போ 2யும் 40யும் மல்டிபிள் பண்ணால் 80. நீங்கள் 72 8ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 8 2 16க்கு 6. அப்போ 60ன்னு வரணுமா? ஆப்ஷனில் பாருங்க, 60ன்னு வரக்கூடியது ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நீங்கள் இங்கேயே யூனிட் டிஜிட் மல்டிபிள் பண்ணும்போது ஒரு 0 வருது அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் டிஜிட் என்ன வரணும்? 0 வரணும். ஆப்ஷன் டியில் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இப்படிதான் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பேப்பர் 1 அந்த மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். ஏன்னா இது 6th 10th வரைக்குமே நம்ம நல்லா படிக்கணும். படித்தோம் அப்படின்னா தான் எந்த கேள்வி கேட்டாலும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 55வது கொஸ்டின். 4 8 12 and so on 120 என்ற ஏபிஎல். ஸோ ஏபி அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசை. அதில் உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன? ஸோ இங்கே உறுப்புகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணுவோம்? n = L - A/D + 1 நம்ம நோட் பண்ணுவோம். இதுலேயே எல்லா வேல்யூமே இருக்கா? L வேல்யூ 120, A வேல்யூ 4, ஒவ்வொன்றிலையும் 4 4 தானே ஆட் ஆகிட்டே போகுது. அப்போ டியோட வேல்யூ 4. இது தெரிஞ்சுனா போதும். இப்போ L வேல்யூ 120 - 4 டிவைடட் பை 4 + 1. 120ல் 4 போனுச்சுன்னா 116 டிவைடட் பை 4 + 1. படிச்சு கொடுங்க. 1 4 4, இங்கே 2 4 8, பேலன்ஸ் என்ன வரும்? 3 வருமா? 36னா 9 4 36, 29 + 1 30ன்னு வருமா? ஸோ 30 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா இதெல்லாம் ஏபிஜிபி மெயினாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். மேக்ஸில் இருக்கக்கூடிய 80% ஃபார்முலா எங்கே இருக்கும் அப்படின்னா மென்சுரேஷன் 2D, மென்சுரேஷன் 3D, ஏபி, ஜிபி, ஸ்பெஷல் சீரீஸ். இது அதுக்கு அடுத்தது அல்ஜிப்ரா ஃபார்முலா. இதுலேயே தட்ட 80% ஃபார்முலா கவர் ஆயிரும் மேக்ஸ். நீங்கள் இதை படிச்சிங்க அப்படின்னாவே மேக்ஸ் உள்ள ஃபார்முலாவை படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். மீதி உள்ள டாப்பிக்கில் தான் அங்கங்கே ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஒரு சில ஃபார்முலாஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் அந்தந்த சம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் அந்தந்த டாபிக் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிடலாம், ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
56வது கொஸ்டின். ஒரு வட்டக்கோண பகுதியின் ஆரம் 28 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் 180 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் என்ன? இந்த மாதிரி மைய கோணம் ஆரம் கொடுத்து வில்லின் நீளம் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? L = θ/360 × 2πr. இதுதான் வில்லின் நீளம் கேட்டா வேல்யூல அப்ளை பண்ணுங்க. θ வேல்யூ 180 / 360 × 2 × π வேல்யூ 22/7 × r வேல்யூ 28. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணலாமா? 180 இது 2 டைம்ஸ்னு வரும். இந்த 2 இந்த 2மே கேன்சல் ஆயிரும். 4 7 7 4 7 28 4 × 22 4 × 22 என்ன? 88. ஸோ 88 சென்டிமீட்டர் தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது பாருங்க. பின்வருவனவற்றுள் எது ஒரு வட்டத்தின் பெரிய வட்டத்துண்டில் அமையாத கோணம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க நல்லா கவனிங்க. இப்போ பெரிய வட்டத்துண்டில் அமையாத கோணம் அப்படின்னா இப்போ செங்கோணம்ங்கிறது ஒரு 90 டிகிரி 90 டிகிரிக்கு உள்ள இருக்கிறது தான் நம்ம இந்த சின்ன கோணம் சொல்லுவோம். இதுக்கு அடுத்து உள்ளதை பெரிய கோணம் சொல்லுவோம். இப்போ 90 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாவே அதை வராதுல. அப்போ மற்ற எல்லா ஆப்ஷனுமே 90 டிகிரிக்குள்ள இருக்கு. இந்த ஆப்ஷன் சி மட்டும் தான் 90க்கு மேலே இருக்கு. அப்போ இதுதான் அமையாத கோணம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு செங்கோணம் கோணத்தின் கோணங்கள். செங்கோணம் கோணத்தோட கோணங்கள் எப்படின்னா இப்போ ஒரு செங்கோணம் நீங்க நோட் பண்றீங்க. இதுவும் குறுங்கோணம், இதுவும் குறுங்கோணம், இது ஒண்ணு மட்டும் செங்கோணம். இந்த மாதிரி அமைப்புல இருக்கணும். அப்ப குறுங்கோணம் செங்கோணம் இதுதான் ஒரே ஒரு செங்கோணம் மட்டும்தான் அமையும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இனிப்புகள் வைக்கும் ஒரு பெட்டியானது 20 சென்டிமீட்டர் × 5 சென்டிமீட்டர் × 10 சென்டிமீட்டர் என்ற அளவில் உள்ளது. இதனை 1 மீட்டர் × 50 மீட்டர் × 50 சென்டிமீட்டர் × 63 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு அட்டை பெட்டியில் எத்தனை அடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணிக்கை, பெட்டியோட எண்ணிக்கை இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்துச்சு அப்படின்னா பெரிய வேல்யூ மேலே நோட் பண்ணணும், சிறிய வேல்யூ கீழே நோட் பண்ணணும். அது முக்கியமா கன அளவு கான்செப்ட் தான். இப்போ இதுல பாருங்க, அட்டை தான் பெரிய வேல்யூ. அதுல ஒரு கன்வர்ஷன் நீங்க பண்ணணும். ஏன்னா இது ஒண்ணு மட்டும் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாமே சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க பெரிய வேல்யூ பாருங்க, 1 மீட்டருங்கிற பதிலா 100 சென்டிமீட்டர்னு போடலாம். மீதி இருக்க பாருங்க 50 சென்டிமீட்டர் அப்படியே தான் இருக்கு, 63 சென்டிமீட்டர் அப்படியே நோட் பண்ணிடலாம். டிவைடட் பை சிறிய வேல்யூ என்ன? அந்த பெட்டியோட அளவு தான். எல்லாமே சென்டிமீட்டர் தானே. கரெக்டாக நோட் பண்ணுங்க. 20 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். இதை சிம்பிளை பண்ணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சிம்பிளை பண்ணுங்க. இந்த 2 0, இந்த 2 0. அடுத்தது 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்க 3, இங்க 25ன்னு வரும். நெக்ஸ்ட் வேற எதுவும் நம்ம அடிச்சு கொடுக்க முடியாது. 2ஆல் அடிச்சு, அதாவது 3ஆல் அடிச்சு கொடுத்தா 4 3 3, இங்க 21ன்னு வரும். ஓகேவா? இதுக்கு அடுத்து பாருங்க, சிம்பிளை பண்றது எது மிஸ்டேக்கா? இல்ல ஓகே. 0 0 அடிச்சிட்டோம். இந்த இடத்துல 2 இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பண்ணுங்க. 25 × 21. இந்த இடத்துல 10 தான் வரும். நம்ம இந்த இடத்துல 10 தான் வரும். மாற்றி நோட் பண்ணிட்டு பாருங்க. ஏதோ சிம்பிளை பண்ணுறதுல ஏதோ மிஸ்டேக்னு யோசித்தேன். இங்கே 50ஐயும் 15ஐயும் வந்து 5ஆல் அடிச்சு கொடுக்கும்போது இங்கே 3 5 15, இங்கே 10 தானே வரும். 10 5 50. அடுத்து 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 5. அவ்வளோதான். இப்போ நீங்கள் 5ஐயும் 21ஐயும் தான் மல்டிபிள் பண்ணணும். ஓகே. சிம்பிளை பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. 1 5 5, இங்கே 2 × 5 10, 105. மொத்தம் எத்தனை பெட்டிகள் தயாரிக்கலாம்? 105 பெட்டிகளை வந்து இங்கே அடுக்கலாம். இது அதற்கான சரியான ஆன்சர். இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிளை பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணேன், சரி பண்ணியாச்சு. புரிஞ்சா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 60வது. ஒரு சூடேற்றி 60 நிமிடங்களில் 4 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 3 மணி நேரத்தில் எத்தனை அலகு மின்சாரத்தை பயன்படுத்தும்? இதுல ஒரு சின்ன கன்வர்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 60 நிமிடம் கொடுத்து 60 நிமிடத்துல 4 அலகுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 மணி நேரத்துல
ஃபர்ஸ்ட் நிமிடங்கள் கொடுத்து அடுத்து மணி நேரம் கொடுக்குறாங்கல்ல, இதை நீங்கள் நிமிடமாகவே மாற்றுருங்க. 3 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்? 180. அப்போ 180 நிமிஷத்தில் எத்தனை அலகுகள் பயன்படுத்தலாம்? இதை மட்டும் நீங்கள் மாற்றினாவே போதும். எப்பயும் போல பாக்ஸ் மெத்தட் கான்செப்டில் பாருங்க, இந்த 0 இந்த 0 அடிச்சிடலாம். 1 6 6 3 18, 3ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணுங்க, 12. இதான் எக்ஸோட வேல்யூ. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து இப்போ இந்த ஒரு கொஸ்டினை பார்ப்போம். எரேசர் என்பது 96 எனில் பென்சில் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் ஆல்பபெட் ஆர்டர் இருக்குல்ல, அதில் ஒரு நிமிஷம் நோட் பண்ணிடுறேன். ERASER இது எப்படி 96 வந்துச்சுன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போது நம்பர் ஃபார்வேர்டில் நீங்கள் நம்பர் யோசிக்கலாம். ஃபார்வேர்ட் நம்பர் யோசித்தா 5, ஈவோட வேல்யூ 5. இப்போ அந்த நம்பர் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன். ஈஜோட்டி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோட கிளாஸ் கவுன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஈஜோட்டி அப்படின்னா இந்த ஆல்பபெட் லெட்டரில் ஈங்கிறது 5வது லெட்டர், இது 10வது லெட்டர், இது 15வது லெட்டர், இது 20வது லெட்டர், இது 25வது லெட்டர். இப்போ ஏதாவது ஒரு நம்பர் லெட்டர் தேவை அப்படின்னா, இப்போ ஆர் அப்படின்னா நம்ம ஏபிசிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஆறுங்கிற என்ன? ஓலேருந்து கூட யோசிக்கலாம்ல. OPQR. அப்போ ஓங்கிற 15னா இது 16, 17, 18. ஆரோட வேல்யூ என்ன? 18. ஓகேவா? ஏவோட வேல்யூ 1, எஸ்ஸோட வேல்யூ RS வந்து 19 தானே, 19. ஈயோட வேல்யூ 5, ஆரோட அகைன் 18. நீங்கள் இது ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு 96 வராது, இருந்தாலும் நம்ம முயற்சி எடுக்கும். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருங்கிறது தெரியாது, இப்படி தான் நம்ம யோசிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இப்போ 1ஐயும் 19ஐயும் கூட்டினா 20, இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் கூட்டினா 10, அப்போ ப்ளஸ் 10 30ன்னு வரும். அடுத்து பாயிண்ட்டையும் கூட்டினா 36, அப்போ டோட்டலே 66 தான் வருது. அப்போ நம்மளுக்கு இந்த ஆர்டர் வரல. இதே இது ரிவர்ஸில் யோசிங்க. இப்போ ஃபார்வேர்டில் உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சுன்னா ரிவர்ஸில் ஈஸியாக நோட் பண்ணிடலாம். ஒரு நம்பரோட கூடுதல் 27 வரணும். அப்போ 5ஓட எதை கூட்டுனா 27 வரும்? 22. அப்போ 5ஓட ரிவர்ஸ் நம்பர் என்னன்னா 22. இப்படியே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 18 பாயிண்டோட எதை கூட்டினா நமக்கு 27 வரும்? பேலன்ஸு 9. அடுத்து 1ஓட எதை கூட்டினா 27 வரும்? 26. அதாவது ஏவோட ரிவர்ஸ் பொசிஷன் 26 கண்டுபிடிச்சோமா? அதே போல தான் இங்கே 19னா 8, 5 அப்படின்னா 22, 18 அப்படின்னா 9. இதுதான் இந்த எரேசரோட ரிவர்ஸ் பொசிஷன் நம்பர். இதுதான். இப்போ இதை நீங்கள் கூட்டி பாருங்க. இதை எப்படி கூட்டலாம்? உங்களுக்கு 8ஐயும் 22ஐயும் கூட்டினா 30. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த வேல்யூ 22 9ஐயும் கூட்டினா உங்களுக்கு 31. அடுத்து 31ஐயும் 9ஐயும் கூட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 40. ப்ளஸ் 40 போட்டுடலாமா? அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? 26 மட்டும் தானே இருக்குது. 26. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. உங்களுக்கு 70 + 26 96ன்னு கிடைக்குதா? அப்போது இந்த எரேசருங்கிறது அந்த லெட்டரோட பொசிஷன்லாம் ரிவர்ஸ் பொசிஷனில் எழுதும்போது நம்மளுக்கு 96ன்னு கிடைக்குது. இப்போ இதில் இருந்து நீங்கள் பென்சில் அதோட ரிவர்ஸ் பொசிஷன் நீங்கள் நோட் பண்ணலாம். பிங்கிறது ஃபார்வேர்டில் 16னா ரிவர்ஸில் இருந்து எத்தனை? 16ஓட எதை கூட்டினா 27 வரும்? 11. ஓகே. அடுத்து ஈங்கிறது நம்ம 22 தான் ரிவர்ஸ் பொசிஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட ஃபார்வேர்டு பொசிஷன் 14. அப்போ ரிவர்ஸ் பொசிஷன் என்ன இருக்கும்? 13ன்னு இருக்கும். ஏன்னா 2ஐயும் கூட்டினா தான் 27 வரும். சி வந்து ஃபார்வேர்டில் 3, அப்போ ரிவர்ஸில் 24. ஓகே. ஐ அப்படிங்கிறது ஃபார்வேர்டில் 9. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். 9. அப்போது ரிவர்ஸில் 18. ஓகேவா? அடுத்து எல் வந்து ஃபார்வேர்டில் 12. அப்போ அது ரிவர்ஸில் பேலன்ஸ் 15. இதை கூட்டினா தான் மொத்தத்துக்கு நம்மளுக்கு 27ன்னு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 11 + 22 33. 33 + 13 46. 46 + 24 60 70ன்னு வரும். இங்கே 70 + 18 88. 88 + 15 98 + 5 103. 103 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரீசனிங் கான்செப்டில் இப்படியும் இருக்கும். இந்த நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் முயற்சி ஃபார்வேர்டு உள்ள நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா வரல. இப்போ அடுத்தது ரிவர்ஸில் உள்ள நம்பரை பார்க்கும்போது கரெக்டாக வந்தது. ஸோ அதை ட்ரிக்கை யூஸ் பண்ணியே, இந்த கோடு யூஸ் பண்ணியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. புரிஞ்சுங்களா?
பாருங்க லாஸ்டா ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து 62வது ப்ராப்ளம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இதுல கண்டிப்பா உங்களுக்கு வந்து கியூப் வேல்யூ தெரியணும். நான் நேத்தே சொன்ன மாதிரி கியூப் வேல்யூ ஒரு 1 கியூப்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 15 கியூபாவது தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன். அது தெரிஞ்சிருந்தா இது ஈஸி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை நான் சால்வ் பண்றேன். கேள்வி என்ன? 10985 என்ற மிகச்சிறிய எண்ணால் வகுக்க ஈவானது ஒரு முழு கன எண்ணாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகச்சிறிய நம்பர். அப்போ மிகச்சிறிய நம்பர் 5 தானே. அப்போ 10985 5ஆல நான் டிவைட் பண்றேன். அந்த மிகச்சிறிய நம்பர் 5ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணுங்க. 2 10, இங்கே 1 5, பேலன்ஸ் என்ன வரும் 4, 48னா 9 45, பேலன்ஸ் என்ன வரும் 3, 35னா 7 55. அப்ப ஈவு எவ்வளவு கிடைக்குது? 2197 கிடைக்குது. இப்ப நம்மளுக்கு என்ன டவுட்டு? இது ஒரு கியூப் நம்பரா ஒரு கன எண்ணா அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சிருந்தா ஃபாஸ்ட் ஆன்சர் இதுதான் ஆன்சர் நம்ம முடிச்சிருக்கலாம். இப்போ நம்ம பாருங்க 11ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 1331. 12ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? சாரி கியூப் வேல்யூ 12ஓட கியூப் வேல்யூ என்ன? 1728. இப்போ 13ஓட கியூப் வேல்யூ தான் இந்த 2197. இது நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுங்களா? அதே இது 14ஓட கியூப் வேல்யூன்னு கேட்டீங்கன்னா 2744. இந்த மாதிரி அதற்கான ஆன்சர்லாம் நீங்க கியூப் வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதான் ஃபாஸ்டா. இப்போ இந்த வேல்யூ கிடைச்சிருச்சுல, இது ஒரு கியூப் வேல்யூ தான். இதோட கியூப் வேல்யூ 13ஓட கியூப் வேல்யூ. அப்ப 5ங்கிற மிகச்சிறிய நம்பரால வகுத்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஈவு ஒரு கன என்ன கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நீங்க இதெல்லாம் கியூப் வேல்யூலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். கியூப் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூ, பிரைம் நம்பர் இதெல்லாம் இங்கே ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பாருங்க, எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை எண் எனில் அதற்கு அடுத்த ஒற்றை எண் என்ன? இப்போ 3ன்னு இருக்கு, அதுக்கு அடுத்த ஒற்றை எண் 5னா இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா இதோட நம்ம எதை கூட்டினா 5 கிடைக்கும்? 2 தானே. அப்போ எக்ஸ் + 2 தான் ஒற்றைப்படை எண். இதுக்கு வந்து இரட்டைப்படை எண்ணுக்கும் இதே மாதிரியே பொருந்தும். எக்ஸ் + 2 தான் இரட்டைப்படை எண். ஒரு எண் இரட்டை எண்ணா அடுத்த இரட்டை எண் என்ன? அதே எக்ஸ் + 2ங்கிற கான்செப்ட் தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மென்சுரேஷன் கான்செப்ட்லாம் வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம்.